ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு மணத்தக்காளி கீரை கடையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான கீரையை நான் எங்கள் வீட்டு மாடியில் சின்னதாக க்ரோ பேக்கில் வளர்த்திட்ருக்கேன். அதுலேருந்து தான் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த கீரையை மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க, சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்பவே நல்லது. உங்கள் வாயில் ஏதாவது மவுத் அல்சர் மாதிரி வந்துச்சுன்னா 4 இலையை பொறிச்சு அப்படியே மென்று சாப்பிட்டிங்கனாலே வாய்ப்புண்ணு கிளியர் ஆகிறத விசிபிள் ரிசல்ட்ஸ் உடனே பார்க்கலாம். அது போக ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால ரொம்பவே நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. நீங்கள் கடையில் வாங்கும்போது கீரையில் இருக்க விதை எடுத்து இந்த மாதிரி சின்ன க்ரோ பேக்கில் போட்டிங்கனாலே சூப்பராக வளர்ந்துடும். இந்த ரெசிபி இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் சமைக்க போகிறேன். இதுக்கு ஒரு மண் பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஊற வச்ச பாசிப்பருப்பு நான் இன்றைக்கி சேர்க்குறேன். இது சின்னதாக 1 கப் அளவுக்கு இருக்கும். இது கூட நம்ம தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். கூடவே மஞ்சள் தூள் போட்டு நல்லா மூடி வச்சு பருப்பு மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா மசிஞ்சிருச்சு. இது குளிர்ச்சியும் கூட உடம்புக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வைக்கும்போது ஈஸியாக வெந்துடும் கூட. இப்போது நம்ம கீரையை வெந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கீரை போடும்போது நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். நல்லா வெந்து வரும்போது பாதி அளவு சுருங்கிடும். கீரையை மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம், அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ கீரை கிட்டத்தட்ட வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கடைசியில் தான் எப்போவுமே கீரைக்கு சேர்க்கணும். இப்போது இதுக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துடலாம். இன்றைக்கி நான் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு கடுகு, கொஞ்சம் சீரகம், பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பு எடுத்து நம்ம மணத்தக்காளி கீரை கடைசல் ரெசிப்பியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான மணத்தக்காளி கீரை பாசிப்பருப்பு கடையல் ரெடி. இதை சூடான சாதத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.